மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேத்திலேருந்து நம்ம அத்தனை பேருமே மக்கள் சந்திப்பு தலைவர் விஜய் அவர்களோட ஈரோடு மக்கள் சந்திப்பில் கவனம் செலுத்தி தலைவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தினதுனால அருண்ராஜ் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணார். அந்த சம்பவத்தை நம்ம பெருசாக பார்க்கல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. நம்மளாலும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, எப்படி பார்த்துட்டு விட முடியும்? அதை கொண்டு வந்து சேர்க்கறது தானே என்னோட வேலை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, தமிழக அரசியல் களத்தில் வாய் சரியில்லாமல் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கார்ல, அண்ணாமலைன்னு ஒருத்தர். அந்த அண்ணாமலை அவர்களுக்கு அருண்ராஜ் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்க போறோம். அதுக்கப்புறமும் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த வாய் அடங்காம இருக்கு. அந்த வாய் அடங்காத அண்ணாமலை அவர்களை நம்ம இந்த வீடியோல கவனிச்சு விட போறோம். இந்த வீடியோட கோர் ஐடியா இதுதான். இதை பத்தி தான் வீடியோல ஆழமா தெளிவா பார்க்க போறோம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு சந்திக்கிறாப்புல. அண்ணாமலை மிக முக்கியமாக அந்த திருப்பரங்குன்ற வாரத்தில் தீபம் ஏற்றியா அவன் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காப்புல. இது சம்மந்தப்பட்ட ஏதோ போராட்டமாக என்ன ஏதுன்னு தெரில, ஏதோ ஒரு போராட்டத்தில் பங்கேற்றாப்புல. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், திடீர்னு இப்படி கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருப்பார். எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கையெல்லாம் தட்டிக்கிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பில் சந்திச்சாப்புல. அதில் ஒரு கொஸ்டின் அவரே சொல்கிறாப்புல. ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லும் போது, தாவேக்கா அமைதியாக இருக்கக்கூடாதுங்க, கம்முன்னு இருக்கிறதுக்கு இதுக்கு அரசியலுக்கு வரீங்க, ஒன்று திமுக சரி இல்லை பாஜக தப்புன்னு சொல்லுங்க, இல்லை பாஜக சரி இல்லை திமுக தப்புன்னு சொல்லுங்க, கம்முன்னு இருக்கிறது திருப்பரங்குன்ற ஓரத்தில் தாவேக்க எதுக்கு இந்த அரசியல் கட்சி வச்சிருக்கு, ஏதாவது ஒரு சைடு இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாப்ல. இந்த கொஸ்டினை அருண்ராஜ் அவர்கள்ட்ட கொண்டு போய் கேட்குறாங்க. அருண்ராஜ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, தாவேக்க அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் மத நல்லிணக்கம். இப்போ நாங்கள் ஏதாவது இந்த விவாதத்துக்குள்ளே போய் இந்த விவாதத்தில் ஒரு சைடு எடுத்து தமிழகம் முழுக்க அந்த விவாதத்தை விவாதிக்க வேணாம். தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்குங்க, மத நல்லிணத்துக்கு பேர் போன மாநிலம் தான் தமிழகம். இங்கே இந்துக்கள் அவங்களோட வழிபாட்டு முறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமியர் அவங்களோட வழிபாட்டு முறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. அதாவது மதுரையில் கள்ளரங்கர் ஆற்றுல இறங்கும் போது இஸ்லாமிய பெருமக்கள் அந்த விழாவை எவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்கன்னு தெரியும். ஒரு பக்கம் ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துக்கு கிறிஸ்துவர்கள் நடந்து போகும்போது இந்துக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். தமிழ்நாடை பொறுத்தவரை என்ன, அமைதிக்காண்டி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கடவுள் கும்பிட்றாங்க. அந்த கடவுள் வழிபாட்டில் தங்களால் முடிஞ்ச அளவு பிற மதத்தவர்கள் பங்கேற்கிறாங்க. நீ அதை செய்யாதான் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற விவாதத்துக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. இது அமைதியாக இருக்கிற அமைதி பூங்காங்க. இங்கே ஏன் தேவையில்லாத சச்சரவு பண்ணிட்டு இருக்கீங்க, இது தேவையில்லாத ஆணின்னு சொல்கிறாப்புல. இவ்வளோதான் அவர் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லும் போது, கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல அண்ணாமலை அவர்கள் கம்முன்னு இருந்தார்னா இன்னைக்கு எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்திருப்பாப்புல. அதாவது மாநில தலைவராக இருந்திருப்பாப்புல. கம்முன்னு இல்லாதனால தான் இந்த நிலைமையில் இருக்காப்புல. மறுக்க அவர் கம்முனே இருக்க மாட்டாப்புல. இப்படி கம்முனே இல்லாமல் இருந்தால் அவரோட நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாப்புல. இந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் எடுத்து போய் அண்ணாமலைகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, என்னாலலாம் கம்முன்னு இருக்க முடியாதுங்க, எனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் என்னால் அடிமையாலாம் இருக்க முடியாது. ஒரு நடிகருக்காண்டி பதவி விட்டு வந்த உனக்கே அவ்வளோ இருக்குன்னா மோடிக்காண்டி விட்டு வந்த எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பேசுகிறாப்புல. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நடிகர் சினிமா விட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் வாயை சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்துறோம். ஏன்னா ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் பயன்படுத்துகிறாரு. அந்த நடிகர் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக மக்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. மக்களுக்காண்டி தொடர்ச்சியாக இந்த திமுக தீய சக்தி அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சினிமாவை அவர் விட்டுட்டு வந்து அரசியல் களத்தில் பயணிக்கும் போது தான் நாங்கள் அத்தனை பேருக்கும் அவருக்கு பக்கபலமாக துணையாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான பகுதி, நம்ம ஏன் அமைதியாக இருக்கோம்? தாவேக்கா தான் பேசலாம்ல, அவங்க சொல்கிறதுலாம் ஏதோ ஒரு வகையில் கரெக்டாக தானே இருக்குது. இப்படி அமைதியாக இருந்தாவே இருந்தால் வர்றவன் போகிறவனா நம்மளை கலாச்சிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு தெளிவாக ஒரு 10 நிமிஷம் காணொலியே போட்டோம். ஆக்சுவலாக இதில் என்ன நடக்குது, எதனால நம்ம அமைதியாக இருக்கோங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் சுருக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சிடறேன். நம்ம ஒரு வழிபாட்டு முறை, அதாவது இங்கே இந்துக்களுக்கும் திமுகவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாதுங்க. தீவிர இந்துக்களும் திமுகவும் வாண்டடாக அந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்காண்டி கிரியேட் பண்ணுறாங்க. தீவிர இந்துக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்துக்களோட மனநிலை என்னவாக இருக்குன்னா, என்னப்பாச்சு திருப்பரங்குன்றத்தில் மேலே தர்கா இருக்குது, கீழே கோவில் இருக்குது, கோவிலில் இந்த மாதிரி விளக்கேற்றணும் அப்படிங்கிறது நடைமுறையாக இருக்குது. எப்போதும் எங்கே ஏற்றுவாங்களோ உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கிட்ட அந்த மண்டபத்துக்கிட்ட ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த தீவிர இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த விளக்க தூக்கிட்டு போய் தர்கா கிட்ட ஏற்று, ஏன்னா தர்கா பக்கத்தில் தான் தீபத்தூண் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், இந்துக்களோட மனநிலை என்னவா இருக்குது, எப்பா அங்கே தர்கா இருக்குது, தர்காவுக்கு 5 மீட்டரில் ஏற்றுறாது, என்னப்பா அடுத்தவங்களை போய் ஏற்றணும்னு நினைக்கிறீங்க, இங்கே ஏற்றுறாங்கல்ல, இவ்வளோ நாள் இதானே பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். திமுகவும் இதே மாதிரி தாங்க நாங்கள் சொல்கிறோம், பிஜேபி அப்படி பண்ணுறதுனால தாங்க நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக சிடிஆர் அண்ணா ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க, இந்த விவகாரத்தில் இந்த தீர்ப்பு வந்தோன்னா 3 நாள் வரைக்கும் எதுக்கு
எதுக்கு அமைதியாக இருந்தாங்க? 3 நாளுக்கு அப்புறம் கடைசி தருவாயில் மேல்முறையீடு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு பதட்டம் உருவாகணும், ஒரு பிரச்சனை உருவாகணும். இதை வச்சு அப்படியே ஒரு 10 நாள் ஓடுனுச்சா திருப்பரங்குன்றோன்னு. ஆக்சுவலாக திமுக கூட அஜெண்டா என்னவா இருக்குன்னா, அது தீபத்தூணுங்கிறது, அதுக்கப்புறம் சமணக்கல்லுங்கிறது, அதுக்கப்புறம் சர்வே கல்லுங்கிறது, 3க்குள்ளே விளையாடுறது. இந்த பிரச்சனை திமுகவுக்கு புகஞ்சுக்கிட்டே இருக்கணும். காரணம், திசை திருப்பிக்கலாம். நிர்வாகத்தை அவரை அம்பலப்படுத்துறதுக்கு முன்னாடி பிஜேபி உள்ளே வந்துருங்க, ஏற்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, எப்போ அந்த சண்டை செய்கிற பிஜேபியை நீ தான் ஏன் வளர்த்து விட்ற? இறைச்சி இங்கே கொண்டு போகக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வந்ததே நீங்கள் தான். இறைச்சி வழிபாடு மேலே பண்ணிட்டு இருக்காங்க 9 மாதம் முன்னாடி. அந்த இறைச்சி அங்கே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் அங்கே உட்கார வச்சு இறைச்சி சாப்பிட வச்சு இந்த அஜெண்டாவை வளர்த்து கொண்டு வர்ற மிக முக்கியமான பணியை திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. அரசாங்க ரீதியாக எந்த வேலையும் பார்க்காம அரசியல் ரீதியாக எதிர்ப்பு பதிவு செய்து, அரசாங்க ரீதியாக இந்த பிரச்சனை பண்ணுற 4 பேர் தட்டிந்தாங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இது திமுக பண்ணுற அரசியல். காரணம், திமுகவுக்கு நேரத்தில் இருக்கக்கூடியது பாஜக அப்படிங்கிறத நிறுவனத்துக்காண்டி தான் இந்த பிரச்சனையை புகையை விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து திசை திருப்புறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கிளப்பிட்டு இருக்கீங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு இந்த விவகாரத்தில். தற்கொலை பண்ணுற அளவு இதில் என்னையா பெரும் பிரச்சனை இருக்குது? எனக்கு சத்தியமாக புரியல. தற்கொலை பண்ணி இந்த நிகழ்வுக்காண்டி ஒருத்தர் இறந்து போகிறார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோ மனவேதனையாக இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், 1 மணி நேரம் வாழ்கிற ஊழியா? ஏப்பா எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துல கார்த்திகை தீபம் எடுத்தால் திருவண்ணாமலை தான் நமக்கு ஸ்பெஷல். திருவண்ணாமலையில் ஏற்றுறதா மக்கள் அத்தனை பேரும் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே திருப்பரங்குன்றத்தில் இங்கே ஏற்றுறீங்களா? ஏன்பா மேலே தர்கா இருக்கா? ரைட்டு, ஓகே, இங்கே ஏற்றுட்டீங்களா? ஃபைன், ஓகே அப்படின்னு நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது இதை ஒரு பேசு பொருளாக உருவாக்கி, இதை ஒரு பஞ்சாயத்தாக உருவாக்கி, இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணி அரசியல் ஆதாயத்துக்காண்டி இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருக்குங்க. மத நல்லிணக்கத்துக்காண்டி அமைதியாக இருக்கும். இது வாண்டட், தேவையில்லாத பிரச்சனைங்கிறதுல தெளிவாக இருக்குது. தாவேக்கா இங்கே எதை விவாதிக்குது, எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்குன்னா, மக்கள் பிரச்சனையை ரொம்ப தெளிவாக தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சார் நடவடிக்கையை மிக தீவிரமாக தாவேக்கா கண்டிச்சாங்க. அதே நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி காணொலி போட்டுறாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்மளும் இந்த தேர்தல் ஆணையம் பண்ண மிக முக்கியமான தவிர தலைவர் விஜய் அவர்களோட அறிக்கை அடிப்படையில் அந்த நாலேஜ் நமக்கு எங்கே கிடைச்சிச்சு? தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பேசுகிற அந்த அரசியல் தான் கிடைச்சிச்சு. அந்த அரசியல் மூலமாக நம்ம அதை பற்றி தெளிவாக பேசியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில் பிஎல்ஓக்கு நிறைய அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி யோசிச்ச ஒரே கட்சி தாவேக்கா தான். நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போய் பிஎல்ஓக்களோட, அதாவது அரசு அதிகாரிகளோட அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீதிமன்றம் வரை போய் ஃபைட் பண்ணி அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தது தாவேக்கா தான். தாவேக்கா எதில் டிஸ்கஸ் பண்ணுது, எதில் விவாதிக்குதுன்னா, மக்கள் பிரச்சனை, மக்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்களோ அங்கே தாவேக்கா இருக்குது. தேவையில்லாத அஜெண்டா ஒர்க்கை நீங்கள் உட்காந்து இங்கே பண்ணிங்கன்னா அங்கே தாவேக்கா இருக்கவே இருக்காது. தாவேக்கா அதை கடந்து தான் போகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நான் பதிவு செய்கிறேன். இது மட்டும் இல்லைங்க, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பட்டியலின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்கி படிக்கிறதுக்கான விடுதிகள் இருக்குது. அந்த விடுதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருதாங்க தமிழ்நாட்டில். அதை பற்றி தாவேக்கா ஐடிவிங்கள நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செவுரு கீழே விழுந்து ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சுங்க. ஸ்கூலுக்கு படிக்க போகிற பிள்ளை இறந்து போச்சு. அந்த பிள்ளை சம்மந்தப்பட்ட விஷயத்தை மிகப்பெரிய பேசுபொருள் ஆக்குனது தாவேக்கா தான். ஸோ தாவேக்கா விவாதிக்கக்கூடிய விவாத பொருட்கள் அத்தனையுமே இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஈரோட்டில் போய் பேசுனது எடுத்துங்களேன். ஈரோடோட மக்கள் சந்திக்கிற பிரச்சனை, அவர் பாண்டிச்சேரி போய் பேசினாலும் பாண்டிச்சேரி மக்கள் சந்திக்கிற பிரச்சனை, மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறாங்களா, அந்த பிரச்சனையை பற்றி தாவேக்கா பேசி அந்த பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணுமா, ஆர்ப்பாட்டம் பண்ணுமா, அல்லது நிரந்தர தீர்வு இல்லாமல் அரசாங்கம் தடுமாறுதா, அந்த நிரந்தர தீர்வை அரசாங்கத்துக்கு கொடுக்குறதா, எந்த ஆங்கிளில் போனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தீரும். இதுதான் தாவேக்காவோட இலக்கா இருக்குமே தவிர தாவேக்கா வேற எதுவுமே பேசாது. இப்போ பொறுப்பு டிஜிபி நியமனம் இல்லாமல் பொறுப்பு டிஜிபிக்கே மறுக்கா ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. ஒரு டிஜிபி இல்லாமல் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த மாதிரி வேதனை அளிக்கக்கூடிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதை தாவேக்கால மிக தீவிரமாக அருண்ராஜ் அவர்கள், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கம்முன் இருக்கார், அந்த அருண்ராஜ் அவர்கள் அதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க கிளாஸில் உட்காந்து சரக்கடிக்கிற நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் அரசுக்கு தேர்வு எழுதுறதாகட்டும், அரசு அதிகாரிகளுக்கு அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வுகள் அத்தனையுமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு சமீபத்தில் நடந்த பிரச்சனையை தாவேக்கா பேசியிருக்கு. இதற்கு முன்னாடி டிஎன்பிசி குரூப் 4ல் நடந்த பிரச்சனையை பற்றி தாவேக்கா பேசியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் சண்டை வந்து ஒரு பையன் இறந்து போய் ஒரு 15 பசங்க, இப்போ +1 +2 படிக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதை தாவேக்கா பேசுது. தாவேக்கா பேசுகிற நிகழ்வு அத்தனையிலுமே பாருங்களேன், மக்கள் பிரச்சனை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் தாவேக்கா பேசும். மக்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, அங்கே சும்மா அஜெண்டா வேலை, அதாவது தீவிர இந்துக்களும் பிஜேபியும் சேர்ந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த திமுகவில் ஒரு 10 பேர் இங்கிட்டு இருக்காங்க, இங்கிட்டு ஒரு 10 பேர், இந்த 20 பேர் 30 பேர் பஞ்சாயத்தை அந்த பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, மக்கள் அங்கே தெளிவாக இருக்காங்க. மத நல்லிணக்கம் பக்கம் தான் தமிழ்நாடு நிற்குதுங்கிறது தாவேக்கா
எனக்கு தெரிஞ்சதுனால எப்பா நீ தேவைப்படும் போது அதை பயன்படுத்திக்கிறேன். நான் தினசரி இங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் சார்ந்த பிரச்சனையை பற்றி நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மக்கள் பிரச்சனையை மட்டும் தாவேக்கா ரொம்ப தீவிரமாக பேசுது. தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க. நிர்வாகம் சார்ந்து மட்டும்தான் அரசியல் பேசுவார். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களை எதிர்க்கிறது அவரோட அரசியல். நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிர்வாகத்தை சரியாக நடத்தாமல் தப்பாக நிறையா பண்ணாங்கன்னா அந்த தப்புகள் அத்தனைக்குமே இதுதான் தீர்வு, இதை செய் அப்படின்னு சொல்லி தீர்வுகள் அடிப்படையில் அவங்களை கண்டிக்கிறது தலைவர் விஜய் அவர்களோட அரசியல். அது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் நம்ம தமிழ்நாட்டையாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டால் ஒரு மிகப்பெரிய அரசியல் குழப்பம் அங்கே நடந்தால் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 6 பக்க அறிக்கை தாவேக்கா கொடுத்தாங்க. சார் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்வு நோக்கி தாவேக்கா நகர்ந்தாங்க. அமெரிக்க வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்வை நோக்கி கிட்டத்தட்ட 4 பக்க அறிக்கை தாவேக்கா வெளியிட்டாங்க. ஸோ தாவேக்காவை பொறுத்தவரையும் நிர்வாகம், அரசு, மக்கள் இதை தாண்டி வேற எந்த அஜெண்டா ஒர்க்லையும் தாவேக்கா பங்கேற்காது. ஆமாயா கம்முந்தாயா இருப்போம், ஏன்னா அதுக்கும் மக்களுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களோட அஜெண்டா ஒர்க்குக்கு நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிங்கிறதுல தாவேக்கா தெளிவாக இருக்குது. ஸோ இதை தான் நான் அந்த வீடியோவில் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அது அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவுபடுத்தியிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அண்ணாமலை அவர்களே, உங்கள் மேலே நிறையா பேர் உங்களுக்கு மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அந்த மரியாதையை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாய் இருக்குல்ல வாய், அதை கொஞ்சம் கவனமாக வச்சுங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.